ஆக்சுவலாக இப்போது பார்த்துட்ருக்க இடம் வந்து ஈசிஆரில் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே முன்ன சவுக்கு மரமாக இருந்துச்சு. ஸோ அது வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆழிப்பேரலையிலேருந்தும் சுனாமிலேருந்தும் பெரிய பெரிய புயல்லேருந்தும் காக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் இப்போ எதுக்கு வெட்டினாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட்டு வெட்டிட்டு அது வேரோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அது வேரையே பிடுங்கி போட்டுட்டாங்க. இந்த குறிப்பிட்ட இங்கெல்லாம் இந்த நிறைய இடத்துல ஈசிஆரில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு அந்த திருவிடந்த கிட்டே இருந்தது, அங்கேயும் வெட்டிட்டு இப்போ எம்டி லேண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அகைன் இது நெம்மேலி கிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் வெட்டிட்டு அட்லீஸ்ட் அந்த அலை அடிக்கிற அந்த கொஞ்சம் ஒரு 10 அடி தூரத்துக்காவது அந்த சவுக்கை விட்டுருக்கலாம். ஆனால் அதையும் விடலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு பிட்டு மட்டும் விட்டுட்டாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் கவர்மெண்ட்டே ஒரு திட்டத்தை நல்ல விஷயத்துக்குன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான பயனை அடைகிறதுக்கு முன்னாடியே அதை இந்த மாதிரி பிடுங்கி போட்டு வெட்டிட்டு இப்போ அதுக்கான பயன் இல்லாமே போயிடுச்சுல. இப்போ புயல்லேருந்து இவ்வளோ புயல் அடிக்குது, அந்த புயல்லேருந்து தடுக்கிறதுக்கு தான் அந்த மரம் நட்டன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுதான் ரீசனும் கூட. ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகாமலேயே இவங்க இந்த மாதிரி வெட்டி இப்போ புயல் ரொம்ப மோசமாக இருக்குது. கடல் அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த புயலோடையும் கொஞ்சம் வேகம் குறையும்ல. இந்த மாதிரி இவ்வளோ காற்றுலேருந்து கொஞ்சம் வீடுங்களையும் மக்களையும் பாதுகாக்கும்ல. ஸோ மீண்டும் மரம் நடுறதுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்தால் நல்லது தான். அலையும் நல்லா ரொம்ப அதிகமாக இருக்குது.